இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவங்களை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, கடைசியில இவங்க சந்திச்சிட்டாங்க. அஜித் மாமா சொன்னது கரெக்டா தான் இருக்கு. சந்திக்கிறது, பிரிக்கிறது இதெல்லாம் என் கையில இல்லையே, அந்த கடவுள் கையில தானே இருக்கு. அவர் விருப்பம் தானே. இப்ப ராதா மோகன் சேர்ந்துட்டதுனால மானஸ்க்கு ஒன்னாகாது. அவன் சீக்கிரம் சரியாயிடுவான். God, I'm really sorry. I'm really sorry. அது வந்து சடனா பதட்டத்துல நீ இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. நீ வர வழியில நின்னுட்டு இருந்தியா? இட்ஸ் ஓகே, பட் நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நானா? உங்க அப்பா இங்க வந்தார்ல, அவர் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. மானச இதா இருப்பான்னு சொன்னாரு, அதனால தான் அவனை தெரியல நானும் இங்க வந்தேன். நீங்க இந்த பேக்கையே கொண்டு வந்தீங்க. சொல்லுங்க அங்கிள், என்ன இருக்கு பேக்ல? ஒரு பக்கம் அந்த மோகன் எவ்வளவு உதறினாலும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் உன் பொண்ணு. மனசுல ஜேம்ஸ் பாண்டன் நினைப்பேன், சின்ன பொண்ணா லட்சணமா இல்லாம. இவன் மட்டும் இப்படி உளவாளியா இருந்தானா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாடுண்டா. இவ எனக்கு பிரச்சனையா மாறதுக்கு முன்னாடி இவ கதையை இங்கேயே முடிக்க வேண்டியதான். என்ன நடக்குதுங்க? நீங்களாம் யாரு? அது அந்த சின்ன பையன், அதான் அவன் பேர் கூட மானஸ். நேத்து காணாம போயிட்டானே. ஆமா, என்னாச்சு அந்த பையனுக்கு? அவன் கிடைச்சிட்டான். எல்லாம் ஆண்டவனுடைய அருள். மானஸ் கிடைச்சிட்டானா? என் குழந்தை, என் பையன் மானஸ் மானஸ் கிடைச்சிட்டானா? எங்க இருக்கான்? ஆமா, அவன் கிடைச்சிட்டான். அவன் இங்க ஸ்கூல்ல தான் இருந்தான். ஸ்கூல்லையா? ஆனா நேத்து ஸ்கூல் விட்டதும் உடனே எல்லாரும் போயிட்டாங்களே. அவன் மட்டும் எப்படி ஸ்கூல்ல இருந்தான்? அதுதான் நானும் யோசிக்கிறேன். யாரோ வேணும்னே அவனை ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் பிள்ளை, என் குழந்தை, அவன் முதல்ல எங்க இருக்கான்னு சொல்லு. எங்க இப்ப எங்க? அவன் நல்லா இருக்கான். அம்மா அப்பா அவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போனாங்க. அம்மா அப்பாவா? யாரோட அம்மா அப்பா? யாரோட அம்மா அப்பா? அது வந்து மானஸோட அம்மா, அப்புறம் என் அப்பா. அவனை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிடல்? அவங்க உங்க காலுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நீங்க நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? ஏமா, என் பிள்ளைய தேடி போகும்போது கீழே விழுந்துட்டமா, தடிக்க விழுந்தனால அடிபட்டுருச்சு. உன் கேள்விக்கு பதில் கிடைச்சதா? இந்த குட்டி சாத்தான அவங்க அப்பனோட சேர்த்தே முடிச்சு விட்டுறேன். ரொம்ப கூடிய சீக்கிரமே சிறகடிச்சு பறக்க ஸ்டார்ட் பண்றா. டாக்டர், இன்னைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் மாதிரி. அங்க என் பையனோட உயிர் ஆபத்துல இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்கள? மனசு எதுவும் ஆகாது. அம்மா இருக்கேன்பா. அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன எதுவும் ஆக விட மாட்டேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
ஐம் சாரி டாக்டர். என் பையனுக்கு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் அவனை செக் பண்ணுங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. We will try our best. Okay, let's go. கம்பவுண்டர் சீக்கிரம் வாங்க. பையனை ஓட்டிக்கு கூட்டிட்டு போங்க. ஃபாஸ்ட். என்ன? அப்பாவும் ராதாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மானச கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நானும் அங்கதான் போறேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். மானஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. ராதா மோகன் சேர்ந்து இருந்தாலே ஹிட். குஷி, அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? கீர்த்தி, நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்னைக்காவது ஒரு நாள் இது நடந்துதானே தீரும். ராதாவும் மோகனும் ஒன்னாயிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். போன முறை ராதா செய்யாம விட்டத இந்த முறை நிச்சயமா செஞ்சு காட்டுவா. அவ மொத வேலையா மோகனுக்கும் என்னோட மொத்த குடும்பத்துக்கும் என்னோட உண்மையான முகத்தை காட்டிடுவா. எனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. அந்த ராதா முன்னாடி போய் நான் எந்திரிச்சு நின்னேன். எந்த விஷயத்த சொல்றாளோ இந்த விஷயத்த நிச்சயமா மோகன் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொல்லியே தீர்வாவ. ஐயோ கடவுளே, ராதாவுக்கு மட்டும் நல்லது செய்றீங்க, எனக்கு எப்பவுமே கெட்டது தானே செய்றீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராதாவும் மோகனனும் சந்திச்சதுனால ஏதாவது நல்லது நடக்கும்னு தோணுது. என்ன சொன்னீங்க? ராதா மோகன் சந்திச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மீரா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? அப்பா இப்போ ராதா கிட்ட பேசினாருன்னா என்ன ஆகும் தெரியலையே.